நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியில் அமைச்சர் மதிவேந்தன் முன்னிலையில் நடைபெற்ற தார் சாலை அமைப்பதற்காக பூமி பூஜை நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிக்கும் ஊராட்சித் தலைவருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட என்ன காரணம்? முழு விவரம். கனிமொழி, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட கூனவேலம்பட்டி, குறுக்கபுரம் உள்ளிட்ட பகுதியில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அரசு நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டார். இந்நிலையில் அப்போது குறுக்கபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 26 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்வின் போது குறுக்கபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் தனக்கு முறையான அழைப்பு அளிக்கவில்லை என கூறி நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் தனித்து நின்றார். அப்போது அமைச்சர் மதிவேந்தன் பூமி பூஜை நிகழ்வுக்கு வருமாறு அழைத்த போது அமைச்சர் மதிவேந்தனிடம் நான் ஏன் வர வேண்டும், நீங்களே நில்லுங்கள் என கூறினார். அப்போது கட்சி நிர்வாகி பாலு மற்றும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதத்தின் போது கட்சி நிர்வாகி பாலு தகாத வார்த்தையால் வசைபாடி திட்டிய நிலையில் அமைச்சர் மதிவேந்தன் இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றார். அமைச்சர் கூறியும் தொடர்ந்து இருவரும் பொது இடத்தில் தகாத வார்த்தைகளில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் தாக்க முயன்ற போது மற்ற கட்சி நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தினர். இறுதியாக அமைச்சர் மதிவேந்தன் இருவரையும் சமாதானப்படுத்தி பூமி பூஜை செய்து அங்கிருந்து புறப்பட்டார். அமைச்சர் முன்னிலேயே கட்சி நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் தகாத வார்த்தையில் பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நிலையில் அங்குள்ள பொதுமக்கள், அரசு அதிகாரிகளே சலசலப்பு ஏற்பட்டது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.